Taste the Daily. சரியாக 7 மணிக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி 40 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்க இருக்கு. தமிழகத்தில் இருக்கிற மக்களவை தொகுதிகளில் இருக்க வாக்குச்சாவடிகளில் ஏற்கனவே மாதிரி வாக்குப்பதிவுகள் தொடங்கிருச்சு. புதுச்சேரியில மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கிருச்சா? அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் வசதிகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க ரஹ்மான்? கண்டிப்பானது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு 7 மணிக்கு தொடங்க இருக்கின்றது. இதற்கான மாதிரி வாக்குப்பதிவானது இன்று அதிகாலை 5:30 மணியிலிருந்து தொடங்கி இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த வாக்குச்சாவடி ஒரு கண்காட்சி போன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. புதுச்சேரி வ.உ.சி. சிதம்பரனார் உயர்நிலைப் பள்ளியிலே 2 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்குச்சாவடியை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே தேர்தல் துறையானது வாக்காளர்களை கவருவதற்காக 100% வாக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்கான பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த வாக்குச்சாவடியானது முற்றிலுமான பசுமை வாக்குச்சாவடியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. பழங்கால பொருட்களுடைய கண்காட்சி மற்றும் கைவினை பொருட்களுடைய கண்காட்சி, மேலும் பனை ஓலை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் செய்யப்பட்ட கண்காட்சிகள் இந்த வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரியை பொறுத்தவரை 10,23,699 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். இங்கு பொறுத்தவரை கிட்டத்தட்ட வாக்குச்சாவடிகள் 967 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. மேலும் 60 பெண்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வாக்குச்சாவடிகள் இருக்கின்றார்கள். 30 மாதிரி வாக்குச்சாவடிகள் இருக்கின்றது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம், ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் அதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தற்போது மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. அரசியல் கட்சியினுடைய முகவர்கள் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தின் முன்பாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இதே போன்று புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகள், அதாவது 967 வாக்குச்சாவடிகளிலும் இது போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றது. மொத்தம் 26 வாக்காளர் வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக 2 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த பாதுகாப்பு பணிக்காக 7 கம்பெனியர் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை தொகுதியை பொறுத்தவரை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதியில் இருக்கின்றது. ஆகவே 3 மாநில எல்லைகளிலே இருக்கின்றது. அதற்காக பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனந்தி, புதுச்சேரியில என்ன நிலவரம் என்பது குறித்து செய்தியாளர் ரஹ்மான் சொல்ல கேட்டோம். Taste the Daily.